ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சோயம் மாரி சேனல். இன்றைக்கி காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோங்க. பாருங்கள், காளான் நல்லா சுத்தமாக கழுவி வச்சு இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்கள், சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க. இதுக்கு தேவையான மசாலா வறுத்துடலாங்க. 1 ஸ்பூன் காய்ந்த மல்லி இருக்கு பாருங்க, அது எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பச்சை சோம்பு, காய்ந்த மிளகாய் ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை 2, பட்டை 3, லவங்கம் ஒரு 4 லவங்கம் எடுத்துருக்குறேன். ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய், ஸ்டாரு, கல்பாசி, ரோஜா பூ இதழ் காய்ந்தது அது எடுத்துருக்குறேங்க. இது லேசாக வறுத்துடலாம். இது கூட மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம், லேசாக வறுத்தா போதும். அவ்வளோதான், இது வறுத்தாச்சு. இது மிக்சியில் ஒரு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. லேசாக பவுடர் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓரளவு பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இது கூட பூண்டு 4-5 பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 8-10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கை மல்லித்தலை, இஞ்சி ஒரு துண்டுங்க, புதினா ஒரு கை போட்டுக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ காளான் பிரியாணிக்கு தாளிச்சு விட்டுலாங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறோங்க. நெய் 1.5 டேபிள் ஸ்பூன் விட்டுடலாம். ஒரு அன்னாசி பூ, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம், ஓகே, கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, இந்த மல்லித்தலை போட்டு நல்லா கலரிடலாம். கட் பண்ணாத பச்சை மிளகா 3 பச்சை மிளகா போட்டுடலாங்க. ஏன்னா கட் பண்ணி போட்டோம்னா ஏற்கனவே பச்சை மிளகா அரைச்சிருக்கோம், காரம் அதிகமாக முழுசாக போட்டு காரம் இறங்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, புதினா, மல்லித்தலை, கரம் மசாலா எல்லாமே ஊற்றிடுறாங்க.
இது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டுருக்கோம். நல்லா பச்சை வாசம் போடுறதும் நல்லா வதங்கி இருக்கும். மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இது நல்லா வதக்கிக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காளான் போட்டுடலாங்க. அரிசி கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியிலே தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். இப்போ அரிசி ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ அரிசி நம்ம 2 டம்ளர் எடுத்துருக்குறோங்க. 1க்கு 1.5 டம்ளரு. இப்போ 3 டம்ளர் ஊற்றிடலாம். எலுமிச்சம்பழம், 1/2 எலுமிச்சம்பழம் அப்படியே புழிஞ்சு விட்டுருலாங்க.
கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இதை அப்படியே நல்லா கலரி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி இருக்குது. இப்போ வந்து நான் தம் போட்டுடலாங்க. கொஞ்சம் புதினா மல்லித்தலை போட்டு கொஞ்சம் நெய் லேசாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தம் போட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி ஊற்றி இது மேலே வச்சுருக்கோம். நல்லா தம் ஆகி வரட்டுங்க. பாருங்கள், சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தம் பிரியாணி செஞ்சுருக்குறோம். குக்கரில் செய்யல, பாத்திரத்தில் தானே செஞ்சுருக்கோம். எந்தளவு உதிரியாக வந்துருக்கு பாருங்கள், குழையாமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.